ஆட்டோமேட்டிக்காக இதில் போகும், நிறைய போகும். அதுவும் ஷூட்டிங்லலாம் இருந்தால் அதுவும் பால் ஸ்மெல்லில் ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். ஃபஸ்ட்டு ரொம்ப பெயின் வந்துடும். ஐயோ அந்த பெயின் சொல்லவே முடியாது. இதெல்லாமே ஒரு பெரிய மேஜிக் தான். பட் இதுக்காக நிறைய ஹார்ட் ஒர்க் இருக்குது. சும்மாலாம் எதுவுமே இல்லை. லெசன், நிறைய அசிங்கம், கேவலம், யாரும் பேச மாட்டாங்க, அதெல்லாமே தாண்டி தான் இவ்வளோ தூரம் வந்தோம். சினிமாவில் இருக்கிறவங்களாலே எதுவும் பண்ண முடியல, சக்ஸஸ் பண்ண முடியல. இதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் போகுது. இதெல்லாம் என்ன பண்ணிடும்? இது மூஞ்சில் எங்கே வரும்? இது ஒருவேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுது, இவெல்லாம் போய் என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னாங்க. ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன்னும் போது ஃபஸ்ட்டு நானே நம்பலை. நம்ம தான் உண்மையிலே மூஞ்செல்லாம் இவ்வளோ பெருசு இருக்கும், மூக்கு மட்டும் தனியாக போண்டா மாதிரி இருக்கும். நானேன்னு தெரியாது, காலெல்லாம் வீங்கி போய் நடக்க முடியாமல் எனக்கே என்ன கண்ணாடியில் பார்க்கவே பிடிக்காது. அந்த மாதிரி இருந்தேன் நான். 90 சம்திங்குள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன்ப்பா. அதை என்னால் மறக்கவே முடியாது. இப்போல்லாம் அந்த ஃபோட்டோஸ்லாம் நானே டெலீட் பண்ணிட்டேன். நான் பாப்பா பிறந்து ஒரு 20 டேஸில் திருப்பி வாக்கிங்க்கு வந்துட்டேன். C-செக்ஷன் பண்ணிட்டா? செக்ஷன் பண்ணி 20 நாள்லையா? ஆனால் அம்மாக்களுக்கு இந்த பால் கட்டிக்கிட்டு கஷ்டப்படுறது கேள்விப்பட்டிருக்கோம். ஐயோ அது நிறையவே இருந்தது எனக்கு.